டாபிக் பை செல் இண்டிகேட்டர் பற்றி தான். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வியூலேயே இருக்கிறதுலே ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கிற நமக்கு ஒர்க் ஆகிற ஒரு பை செல் இண்டிகேட்டர் சரிங்களா. ஸோ இதுக்கு சில செட்டிங்ஸ் மட்டும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அதை நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். ஸோ அந்த இண்டிகேட்டர் நேம் என்ன, அதோட செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேட்டர் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேசியாக நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ஒர்க் ஆகியும் பார்ப்போம். ஸோ நான் கொஞ்சம் ட்ரேடிங் வியூவில் சர்ச் பண்ணி பார்த்ததுலேயே இந்த இண்டிகேட்டர் தான் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரெண்டு கரெக்டாக இப்போ ஒரு நல்ல அப் சைடோ இல்லை டவுன் சைடோ அந்த பை செல் சிக்னல் வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்ல அக்யூரேசியாக கொடுக்குறதுல இந்த இண்டிகேட்டர் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம நிறைய பை செல் இண்டிகேட்டர்லாம் பார்ப்போம், ட்ரேடிங்கில் நிறைய இருக்குது. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தூரம் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பை இண்டிகேஷன் இல்லை செல் இண்டிகேஷன் அந்த மாதிரி வரும். ஆனால் இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப வந்து அக்யூரேட்டாக இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம சில செட்டிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னவே நல்லாவே அக்யூரேசி இருக்குது சரிங்களா. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ இதை வந்து இன்ட்ராடேக்கும் பயன்படுத்தலாம், ஸ்விங் ட்ரேடிங்க்கும் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் அதுக்கு என்ன மாதிரி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும் நான் தெளிவாக சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து நமக்கு நிஃப்டியில் ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நான் நிஃப்டி ஸ்பாட் சார்ட் வச்சுருக்கேன் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செல் இண்டிகேஷன் கொடுத்துருக்கு இல்லையா, கரெக்டாக பாருங்கள் தேர்ஸ்டே 3:15 அந்த 3:15 கேண்டலுக்கு கரெக்டாக நமக்கு செல் இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் டேலேருந்து பாருங்கள், இப்போ மார்க்கெட் உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு ஃபாலோ ஆகி போயிட்டுருக்கு இல்லையா. கரெக்டாக பாருங்கள், இதை தான் சொல்கிறேன், அந்த அக்யூரேசியை பாருங்கள். அது நமக்கு ரொம்பவே நல்ல முன்கூட்டியே வந்து ஒரு இண்டிகேஷன் நமக்கு வந்து கரெக்டாக வந்து நமக்கு அது வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதுக்கு தான் ஒரு மெயின் ரீசனாக சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போயிருக்கு இல்லையா. இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த ட்ரெண்ட் என்றைக்கு நல்லா மூவ் ஆகுதோ அதை கரெக்டாக நமக்கு அக்யூரேட்டாக ப்ரொவைட் பண்ணி பாருங்கள். ஸோ போன வாரம் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் ஆச்சு நிஃப்டியில், அதுவும் பாருங்கள் எக்ஸாக்டாக அது வந்து ப்ரொவைட் பண்ணிக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் செல் சிக்னல் வந்தவொடனே இங்கே பாருங்கள் கரெக்டாக ஒரு நல்ல ஃபாலாக இருக்குது. மறுபடியும் இந்த பைக்கு பாருங்கள். ஸோ இந்த பை சைடு பாருங்கள். அதே மாதிரி இங்கே பாருங்கள், மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் வர பை இல்லை செல் இண்டிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ட்ரெண்டே கேப்சர் பண்ண வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இண்டிகேட்டரை ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக வச்சுட்டு இது போக நீங்கள் ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது ஸ்ட்ராட்டஜி, ஸோ இதை இப்போ பை இண்டிகேஷன் கொடுக்குன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அந்த மாதிரி நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப பெர்ஃபெக்டாக அக்யூரேஸாக இருக்கும். அதே மாதிரி ஒரு செல் இண்டிகேஷன் கொடுத்துருக்கப்ப அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அதை டார்கெட்டாக வச்சுட்டு நீங்கள் தாராளமாக கான்ஃபிடென்ட்டாக ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த பை செல் இண்டிகேட்டர் வந்து ரொம்ப அக்யூரேஸியாக இருக்குது சரிங்களா. ஸோ இந்த பையெலாம் பாருங்கள், இந்த பை சிக்னல் கொடுத்த விட்டு எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது பாருங்கள் நமக்கு எலெக்ஷன் டைமில் வந்தது கரெக்டாக பாருங்கள், நமக்கு செல் இண்டிகேஷன் வந்தவொடனே ஒரு பெரிய ஃபால். நீங்கள் இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு பொசிஷன் எடுத்து வச்சிருந்தாலே போதும், உங்களுக்கு ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கும். ஏன்னா அன்றைக்கி அந்த ப்ரீமியம் ஸ்பைக் அப்படி இருந்துச்சு, டவுன் சைடில் ப்ரீமியம் ஸ்பைக் நல்லா இருந்ததுனால ஈஸியாகவே ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் கரெக்டாக ஒரு பை இண்டிகேஷன் கொடுத்தா முடிஞ்சிருக்குது. நெக்ஸ்ட் டே அந்த ஃபாலுக்கு முந்தின நாள் ஒரு நல்ல பெரிய கேப்பப் ஆச்சு. இங்கே பாருங்கள் கரெக்டாக அது அக்யூரேஸியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கு பாருங்கள். அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு செல் இண்டிகேஷன் கொடுத்தோன்னே நல்ல ஒரு ஃபால். ஸோ இந்த இண்டிகேட்டர் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னால் நமக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து சூப்பராகும். சில இடங்களில் பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக டிஃப்ரென்ஸில் ஒரு பைசல் வந்திருக்க மாதிரி தெரியலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த மாதிரி இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் கொடுத்துக்கோங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா ஸ்டாப் லாஸ் கொடுக்காமலாம் ட்ரேட் பண்ணவே முடியாது சரிங்களா. ஸோ ஆனால் நம்ம ஏன் இந்த பைசல் இண்டிகேட்டர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ட்ரெண்டை கேப்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் இப்போ சொன்ன அந்த எலெக்ஷன் டைமில் அது கொடுத்துருக்க சிக்னல்ஸு, இப்போ இந்த ஃபாலோப் இது கொடுத்துருக்க சிக்னல்லாம் பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ அது நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியில் இது எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த செல்லுக்கு அப்புறம் நல்ல ஃபால் வந்திருக்கு. இந்த பைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்குது. ஸோ இங்கேயும் பாருங்கள் அக்யூரேட்டாக அது வந்து கொடுத்துருக்கு, செல் சிக்னல் ஏற்கனவே கரெக்டாக கொடுத்துருக்குது பாருங்கள். அதுலேருந்து இப்போ கண்டினியூஸாக ஒரு நல்ல ஃபால் ஆகி போய்ட்டுருக்குது. இங்கே பாருங்கள் கரெக்டாக இங்கே ஒரு பை கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு கேப் அப் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு செல்லுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபால் வந்துருக்குது. இங்கே ஒரு பைக்கு அப்புறம் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போயிருக்குது. இந்த இடம்லாம் பாருங்கள் ஒரு பை இண்டிகேஷன் கொடுத்தோடனே பாருங்கள் நல்ல அப் மூவ். அதே மாதிரி பாருங்கள் எலெக்ஷன் டைம்லேயே அது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணிக்க பாருங்கள், நல்ல ஃபால். நெக்ஸ்ட் டே ரெக்கவர் ஆச்சு, அப்பவும் இது கரெக்டாக சிக்னல் கொடுத்துருக்குது, பை சிக்னல் கொடுத்துருக்கு, அப்போவும் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கு சரிங்களா.
இங்கே பாருங்கள், ஒரு பை சிக்னல் கொடுத்தோடனே ஒரு நல்ல ஒரு மூமெண்ட். ஸோ ஃபைனலாக இதாங்க விஷயம். என்னென்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ரெண்ட் வந்து அப் சைட்லேயோ டவுன் சைட்லேயோ இது வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணால் கண்டிப்பாக உதவும். சரிங்களா? சில நேரத்தில் உங்களுக்கு சிக்னல் மாறி மாறி ஏதாவது இன்கேஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த டைமில் மட்டும் ஸ்டாப் லாஸ் கொடுக்க யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த இண்டிகேட்டர் இவ்வளோ அக்ரெசிவாக வந்து நமக்கு நிறைய ட்ரேட்ஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய ட்ரேடு, ஒரு பெரிய ப்ராஃபிட் அது உங்களுக்கு எப்போனாலும் நிச்சயம் கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இந்த மார்க்கெட் ஆரம்பித்த உடனே போயிட்டு பை சிக்னலோ செல் சிக்னலோ பார்த்து அப்படி போகாதீங்க. ஏன்னா மார்க்கெட் ஆரம்பித்த உடனே பயங்கர வாலட்டிலிட்டியாக இருக்கும். இது நான் தினமும் சொல்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் செகண்ட் கேண்டிலே போய் ட்ரேடு எடுத்தே ஆகணும், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் போனீங்கன்னா எந்த இண்டிகேட்டரும் சரி, எந்த ஸ்ட்ராட்டஜியுமே சரி பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகவே ஆகாது. ஸோ மார்க்கெட் ஆரம்பிச்சு அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் டைம் கொடுங்க. ½ அன் ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர் கூட தாராளம் எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டைமில் பை சைடு வந்து நம்ம சிக்னல் இருக்கா, செல் சைடு சிக்னல் இருக்கா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேடை நிதானமாக வந்து ஹோல்ட் பண்ணவும் தோணும், டீசெண்டாக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதை மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அதான் கொஞ்சம் கரெக்டாக டீசெண்டாக இருக்கும். ஏன்னா 5 மினிட்ஸில் இப்போ இருக்க மார்க்கெட்லாம் ட்ரேட் பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு தான். உங்களுக்கு இண்டிகேட்டருமே பார்த்தீங்கன்னா பைசல் மாற்றி நிறைய உங்களுக்கு லேபிள்ஸ் மாற்றி பிரிண்ட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ஸோ அக்யூரேசி அந்தளவுக்கு இருக்காது. அதனால் 15 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். சரிங்களா? இன்ட்ராடே பண்ணுறவங்க 15 மினிட்ஸில் அது என்ன ட்ரெண்டு ஷோ ஆகுதோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக காலோ புட்டோ எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஆப்ஷன்ஸுக்கு சொல்கிறேன், காலோ புட்டோ எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ வந்து ப்ராஃபிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட்டு புக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுவே வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க, இது நீங்கள் ஏதாவது ஸ்டாக்ஸுக்கும் சரி, இல்லைனா நீங்கள் ஆப்ஷன்ஸ்லையும் நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேட் மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக என்ன பண்ணுங்கள், 30 மினிட்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி 30 மினிட்ஸ் இல்லை 1 ஹவர் இந்த டைம் ஃப்ரேமை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிறது பொசிஷனலாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு வாரத்துக்கு ஹோல்ட் பண்ணுறணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி இல்லைன்னா மந்த்லி கான்ட்ராக்ட்லாம் சில பேர் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 30 மினிட்ஸ் இல்லை 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் அது என்ன இண்டிகேஷன் ஷோ ஆகுதோ, பையோ செல்லோ, அதுக்கு ஏற்ற மாதிரி கால் ஆப்ஷன் இல்லை புட் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்ட்ராடேனா 15 மினிட்ஸு, ஸ்விங் ட்ரேட் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா 30 மினிட்ஸ் இல்லைனா 1 ஹவர், இது மஸ்ட்டு. சரிங்களா? ஸோ அந்த ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்குலாம் 15 மினிட்ஸ் பார்த்தோன்னா எடுக்காதீங்க, ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால தான் தெளிவாக சொல்கிறேன், இன்ட்ராடே பண்ணுறவங்க 15 மினிட்ஸில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் என்ன இண்டிகேஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி காலோ புட்டோ எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க 30 மினிட்ஸ் இல்லைனா 1 ஹவர், 2 டைம் ஃப்ரேம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது 30 மினிட்ஸ் இல்லை 1 ஹவரில் என்ன இண்டிகேஷன் இருக்கோ அது பேஸ் பண்ணி நீங்கள் பையிங் சைடோ இல்லை செல்லிங் சைடோ போய்க்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ அந்த இண்டிகேட்டர் நேம் பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட் சூப்பர் ட்ரெண்ட். சரிங்களா? ஸோ இதான் ஆத்தர் நேம். சரிங்களா? நீங்கள் உங்களோட இண்டிகேட்டர்ஸ் டேப்பில் போய்ட்டு சர்ச் பாரில் பிவட் பாயிண்ட் சூப்பர் ட்ரெண்டுன்னு டைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஆத்தர் நேம் பார்த்துக்கோங்க, லோன்ஸ் ஃப்ரம் தி ப்ளூன்னு இருக்கும். சரிங்களா? இந்த இண்டிகேட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு செட்டிங்ஸ் போய்க்கோங்க. இன்புட்ஸில் பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட் பீரியட் 2ன்னு கொடுத்துக்கோங்க, ஏடிஆர் ஃபேக்டர் 3, ஏடிஆர் பீரியட் வந்து 10ன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த பிவட் பாயிண்ட்ஸ் தான் தேவையில்லை நமக்கு. ஸோ எங்கே பாருங்கள், பை செல் சிக்னல் ஆன் கொடுத்துக்கோங்க, சென்ட்ரல் லைன் பிபி சென்ட்ரல் லைன் இருக்கும், அது ஒன்று ஆன் கொடுத்துக்கோங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆன் கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பை செல் இந்த பாக்ஸ் வந்து டிக் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த ஷேப்ஸு, இந்த பிபி சூப்பர் ட்ரெண்ட் இதெல்லாம் நமக்கு பெருசாக தேவையில்லை, நமக்கு தேவை பை செல் இண்டிகேஷன் தான். அதனால தான் அந்த இண்டிகேட்டர் நம்ம சூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் பை செல் இண்டிகேஷன் எடுத்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எதுவுமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு பேஜில் 2, 3, 10 நல்லா பார்த்துக்கோங்க, 2, 3, 10 கொடுத்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 3 பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜில் மற்ற செட்டிங்ஸ் கொடுக்குறதுலாம் உங்கள் விருப்பம் தான். ஆனால் சார்ட் வந்து கிளம்ஸியாக இருக்கும். நான் அந்த ரீசன் நான் சார்ட் எப்பவுமே நமக்கு கிளியராக இருக்கணும் ட்ரேட் பண்ணுறதுக்கு, அதுக்காக தான் நான் வேறு எந்த இதுவுமே நான் கொடுக்கல. சரிங்களா? நமக்கு தேவை பை செல் இண்டிகேஷன், அவ்வளோதான். ஸோ அதனால் அந்த 2 மட்டும் நான் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா? வேறு எதுவுமே நான் வந்து இந்த பேஜில் கொடுக்கல. ஸோ இந்த செட்டிங்ஸ் வச்சுட்டு சேவ் அஸ் டிஃபால்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இது பண்ணிங்கன்னா என்னோடய சார்ட்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக உங்கள் சார்ட்டில் அப்படியே இந்த செட்டிங்ஸ் மூலிமா அந்த இது வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இண்டிகேட்டர் மட்டுமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க, அது எப்போவுமே மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு உதவாது. அதாவது லாங் ரனில் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆக முடியாது. சரிங்களா? ஸோ ப்ராப்பராக ஏன் செல் சைடு வருது, பை சைடு போகுது, இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் மார்க்கெட்டில் லாங் ரனில் சஸ்டெயின் ஆக முடியும். ஏன்னா இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதுன்னு சொல்ல, ஆனால் எல்லா நேரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நாள் 2 நாள் இப்போ வாலட்டிலிட்டி ஆக ஆரம்பிச்சதுன்னா
இந்த இண்டிகேட்டரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா அது அந்த வாலட்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பை செல் காட்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்படிங்கிறப்ப ஒரு டைமில் அது ஏதாவது ஒரு தேவையில்லாத ட்ரேட் உங்களுக்கு வந்து எடுக்க வச்சோம் சரிங்களா? ஸோ இண்டிகேட்டரை வச்சு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட் முடிஞ்ச வரைக்கும் பண்ண பாருங்கள். ஆனால் இதை நம்பி மட்டுமே இருக்காதீங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது சரிங்களா? ஸோ நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா? நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து அதில் ப்ரொவைட் பண்ணுவோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா? ஸ்விங் ட்ரேடிங் ரீதியாகவும் சரி, இல்லை இன்ட்ராடேக்கும் சரி, வீக்லி ஒரு டார்கெட் நம்ம எப்படி இண்டெக்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா? அதே மாதிரி நம்ம கோர்ஸில் யாராவது ஜாயின் பண்ண வச்சிங்கன்னா, நம்ம கோர்ஸ் கண்டென்ட் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோடய நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு வாட்ஸ்அப் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா? நீங்கள் என்னென்ன கற்றுப்பீங்க, மார்க்கெட்டில் எது கற்றுக்கிட்டால் ரொம்பவே போதுமானது, அந்த மாதிரி சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, நிறைய இருக்குது சரிங்களா? அது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ விருப்பப்படுறவங்க தாராளமாக நம்ம கோர்ஸை ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க தாராளமாக எனக்கு வந்து மெசேஜ் வாட்ஸ்அப்லையோ இல்லை நீங்கள் வந்து டேரெக்டாக கால் கூட பண்ணலாம் சரிங்களா? என்னோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரிங்களா? ஸோ அந்த இண்டிகேட்டர் மெயினாக யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா? பார்த்துட்டு இது எந்தளவுக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.